Hi all. So இந்த வீடியோல நாம வந்து elastic net search பத்தி பார்க்க போறோம். Okay. So இந்த elastic net regression அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நம்மளுடைய ridge regression and lasso regression உடைய combination. Okay. So we are going to search look for elastic net regression. Okay. So நாம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து we have seen L1 regularization and L2 regularization. Okay, L1 regularization and L2 regularization. So the L1 regularization அப்படினா cost function plus lambda multiplied by slope squared, right? Slope squared, and இது வந்து cost function plus is the plus, okay, lambda into absolute value of slope. So இதுதான் வந்து L1 regularization and L2 regularization. L1 ல வந்து நாம பார்த்தது வந்து ridge. So ridge belongs to L1 and lasso belongs to L2, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நாம் இது வரைக்கும் உள்ள வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த எலாஸ்டிக் நெட் ரெக்ரெஷன்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் ரிட்ஜ் அண்ட் லாசோ ரெக்ரெஷன், ரைட்டா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து வி ஹாவ் டு மஸ்ட் நோ அப்படிங்கிற மாதிரி. OLS, ஓகே. ஸோ சம்திங் கால்ட் OLS. ஸோ இந்த OLS அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஆர்டினரி least square regression. So இந்த ordinary least square regression அப்படிங்கிறது ஒரு நார்மல் லீனியர் ரெக்ரெஷன் மாடல் தான், ரைட்டா? ஸோ நம்ம லீனியர் ரெக்ரெஷன் மாடல் இப்படி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பிளாட் ஆகும், ரைட்? ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் நம்ம போடுவோம், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ஒரு OLS, ஓகே. ஸோ இந்த OLS அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, எப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் OLSஆக வரும் அப்படின்னா, இதோடைய ப்ரெடிக்ஷன் எரர், இந்த எரர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எரர் வந்து மினிமம், ஓகே. ஸோ OLS இஸ் ப்ராப்பர் வென் எரர் இஸ் மினிமம். ஓகே. ஸோ இதைத்தான் வந்து நம்ம லாஸ்ட் ஒரு சில மாடல்ஸாக, சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் ஆகட்டும், ரிட்ஜ் ஆகட்டும், லாசோவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம இந்த கண்டிஷனை அச்சீவ் பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், ரைட்டா? ஸோ நம்மளுடைய சிம்பிள் லீனியர் மாடலை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே ஒரு இதுதான் ஆகும், y = mx + c அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேரியபிள் கூட தான் நம்ம வந்து இந்த பெஸ்ட் ஃபிட் லைன் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், ரைட்? But multiple regressions வந்தா y = m1x1 plus m2x2 plus m3x3 plus m4x4 plus c, okay. So இந்த மாதிரி multiple regressions, multiple features உங்களுக்கு அசோசியேட் ஆகியிருந்தா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெக்ரெஷன் பிளேன் வச்சு நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இதில் என்னது, y அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ y இஸ் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் m வந்து ஸ்லோப், ஒவ்வொரு எம்முமே ஸ்லோப் தான், ஓகே. x1 x2 x3 x4 இதெல்லாம் சாரி, y தான் டிபெண்டன்ட் வேரியபிள், தப்பாக போட்டோம், ஓகே. ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள் கண்டுபிடிப்போம். ஸோ y டிபெண்டன்ட் வேரியபிள், இந்த x1 x2 x3 இதெல்லாம் இண்டிபெண்டன்ட். ஸோ நாம் வந்து என்ன பண்ண போகிறோம், இதை வந்து we will represent it as a plane, ரைட்டா? ஸோ இப்போது நம்மளுடைய மாடல் இப்படி இருக்குது, இதுதான் என்னுடைய x axis y axis அப்படின்னா we will represent this as a plane. நம்மளுடைய regression ordinary least square உடைய plane இப்படி இருக்கும். அண்ட் இது மேலே வந்து we will put, ஸோ இதை வந்து நம்ம we will put x1, we will put x2, அண்ட் இங்கே வந்து நம்மளுடைய இது இருக்கும். அண்ட் நம்மளுடைய ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பிளேனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா தான் இருக்கும், ரைட்டா? ஸோ இது வந்து நம்மளுடைய OLS பிளேன், ஓகே.
ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே வந்து சிங்கிள் ஒன் டைமென்ஷனில் போட்டிருக்கோம், ஒரே ஒரு இது மட்டும் இருக்குது, ஒன் டைமென்ஷனில் போட்டிருக்கோம். இங்கே மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால இது வந்து என்ன ஆகுது, மல்டிபிள் டைமென்ஷன்ஸுக்கு போகுது, ரைட்டா. ஸோ இந்த ஓஎல்எஸை பொறுத்த வரைக்கும் இட் கேன் ப்ரெடிக்ட் ஒன்லி ஒன் டிபெண்டன்ட் to multiple independent. So multiple independent. So இதுதான் வந்து இந்த OLS உடைய characteristics. ஓகே, ஸோ எதுக்கு நம்ம இந்த OLS பற்றி இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இந்த OLS வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய எலாஸ்டிக் நெட்டோடைய ரொம்ப முக்கியமான ஒரு தியரமை பார்க்க போகிறோம், which is Gauss-Markov theorem. Okay, Gauss-Markov theorem. Okay, so இந்த Gauss-Markov theorத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எலாஸ்டிக் நெட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த Gauss-Markov தியரமில் வந்து ஒரு 6 மேஜர் அசம்ஷன் இருக்கு, 6 மேஜர் assumptions. ஓகே, ஸோ இந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து எலாஸ்டிக் நெட்னா என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இம்ப்ளிமெண்டேஷன் அகெயின் நான் சொன்ன மாதிரி பைத்தானை பொறுத்த வரைக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப ஈஸி, யூ டோன்ட் ஹாவ் டு பாதர் அபவுட் இட் அட் ஆல். ஆனால் இந்த தியரமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் தெரியணும், ரைட்டா. ஸோ இந்த Gauss-Markov தியரம்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில என்ன சார் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணோம், அதாவது நம்மளுடைய லீனியர் மாடல். ஸோ லீனியர் மாடல் y equal to m1x1 plus m2x2 plus இந்த மாதிரி நமக்கு வந்து mnyn, ஓகே, mn xn plus c, இதுதான் நம்மளுடைய லீனியர் மாடல் அப்படிங்கிறத நாம் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிக்கணும், ரைட்டா. ஏன்னா இந்த Gauss-Markov தியரம் வந்து லீனியர் மாடலில் தான் ஒர்க் ஆகும், ரைட்டா. ஸோ அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், OLS இது பண்ணுறோம், ரைட்டா. OLS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் ரெக்ரெஷன். ஓகே, இட் ஒர்க்ஸ் ஆன் லீனியர் மாடல், ரைட்டா. ஸோ நம்ம இங்கே கூட நம்ம கிராஃப் பார்த்துருக்கோம், திஸ் இஸ் அவர் OLS, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எஸ்டிமேட்டரை வந்து நம்ம லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் எஸ்டிமேட்டர் இஸ் கால்ட் லீனியர். எஸ்டிமேட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபீச்சர். ஓகே, ஃபீச்சர் இஸ் கால்ட் லீனியர். ஓகே, a feature is called linear if its function, if its ஓகே, எல்லா ஃபீச்சர்னு போட வேண்டியது எஸ்டிமேட்டர்னே போடலாம், ஏன்னா இதுதான் டிபெண்ட் வேரியபிளை கொடுக்குது. எஸ்டிமேட்டர் இஸ் கால்ட் லீனியர் இஃப் இட்ஸ் ஃபங்க்ஷன், அல்லது இஃப் இட்ஸ் ஃபீச்சர்ஸ் அல்லது ஃபங்க்ஷன்னே கொடுக்கலாம். ஸோ இதுதான் அஃபிஷியல் டெஃபினேஷன், y1 y2 up to yn. ஓகே, ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா OLS estimators are also linear estimators. இதோடைய OLS estimators, ஓகே, OLS estimators B1, B2 are also linear estimators. ஓகே, ஸோ இந்த B1 B2 அப்படிங்கிறது நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய எஸ்டிமேட்டட் வேல்யூஸ். ஸோ நம்ம வந்து பீட்டா ஹேட்னு சொல்லியிருப்போம், ரைட், இல்லை பீட்டா டேஷ்னு சொல்லியிருப்போம், விச் இஸ் ஈக்குவல் டு பீட்டா 0 ப்ளஸ் பீட்டா 1 x1. ஓகே, அதில் இந்த மாதிரி போயிட்டே இருந்திருக்கும், ரைட். ஸோ இதுதான் வந்து இந்த B1 B2 அப்படிங்கிறது, ரைட்டா. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எஸ்டிமேட்டர் வந்து லீனியர் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், அதோடைய OLS எஸ்டிமேட்டரும் உங்களுக்கு லீனியராக இருக்கணும். அதாவது இந்த OLS எஸ்டிமேட்டர் அப்படிங்கிறது அதோடைய ஆக்சுவல் வேல்யூ, அந்த ப்ரிடிக்டட் வேல்யூவுமே உங்களுக்கு வந்து ஒரு லீனியர் பிஹேவியராக இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எஸ்டிமேட்டரை விட இன்னொரு எஸ்டிமேட்டர் பெட்டர்னு சொல்லணும் அப்படின்னா
இதை விட அதுக்கு வந்து உங்களுக்கு வேரியன்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேரியன்ஸ் அப்படிங்கிறது வேரியன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ட்ரைனிங் டேட்டா எரர், சாரி டெஸ்டிங் டேட்டா எரர். பயாஸ் தான் ட்ரைனிங் டேட்டா எரர். ஸோ நம்மளுடைய டெஸ்டிங் டேட்டா எரர், நம்மளுடைய டெஸ்ட் டேட்டா எரர் எந்த எஸ்டிமேட்டருக்கு நம்மளுடைய டெஸ்ட் டேட்டா எரர் கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து பெஸ்ட் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, unbiased estimator is more efficient. So unbiased estimator is more efficient. Okay, unbiased is more efficient if variance is small. Okay, variance is smaller than another estimator. ஓகே, ஸோ இதான் வந்து செகண்ட் கான்செப்ட். உங்களுடைய தேர்ட் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுவர் எஸ்டிமேட்டர் இஸ் ப்ளூ. யுவர் எஸ்டிமேட்டர் இஸ் ப்ளூ. இந்த ப்ளூ அப்படிங்கிறது ஒரு அப்ரிவேஷன். அதாவது ப்ளூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெஸ்ட் லீனியர் unbiased estimator. Best linear unbiased estimator. Unbiased estimator. Okay, so என்ன சொல்றாங்கன்னா an estimator is blue. Okay, when it is better and efficient than, when it is linear and efficient than, when it is linear and efficient than any other estimator, linear and unbiased estimator. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய காஸ் மார்க்ஆஃப் தியரமுக்கு நாம் போகிறதுக்கு முன்னாடி we have to understand this. ஓகே, ஸோ நாம் என்ன காஸ் மார்க்ஆஃப் தியரமுக்குள்ளே போகல. ஓகே, ஸோ காஸ் மார்க்ஆஃப் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே, காஸ் மார்க்ஆஃப் தியரம் states that, okay, so GM காஸ் மார்க்ஆஃப், ரைட். ஸோ காஸ் மார்க்ஆஃப் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, in the linear regression model, okay, under GM assumptions, under Gauss Markov assumptions, okay, OLS estimators will be blue. OLS estimators will be blue. Okay, ஸோ இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு லீனியர் ரெக்ரெஷன் மாடல் இருக்குது. ஓகே, இந்த லீனியர் ரெக்ரெஷன் மாடலை நீங்கள் வந்து காஸ் மார்கோவ் தியரம் அசம்ஷன் படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த தியரமோடைய ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் எஸ்டிமேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து இட் வில் பி ப்ளூ. ப்ளூ அப்படின்னா என்னது? பெஸ்ட் லீனியர் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துல அன்பயாஸ்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஸோ அன்பயாஸ்ட் அப்படின்னா நம்மளுடைய என்ன சொல்றது, டெஸ்ட் டேட்டா, ட்ரைனிங் டேட்டா வந்து என்ன சொல்றது, இட்ஸ் நாட் ஓவர் ஃபிட்டிங்.
ரைட்டா? அதான் அன்பயாஸ்டு. நம்ம வந்து ட்ரைனிங் டேட்டா வந்து ஏதோ ஒரு ஃபீச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய அன்பயாஸ்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் இந்த காஸ் மார்க்ஆஃப் தியரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகே, உங்களுடைய லீனியர் ரெக்ரெஷன் மாடலில் உங்களுடைய ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் மீன் ரெக்ரெஷன் தான் வந்து இருக்கிறதுல பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான். ரைட்டா? ஸோ இதை எடுத்துக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சில அசம்ஷன்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ ஜிஎம் அதாவது காஸ் மார்க்ஆஃப் தியரமுடைய அசம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கு. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் அசம்ஷன், let us say நம்மகிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. இந்த டேட்டா செட்டோடைய டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ we have such a distribution. ஓகே, ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் மீன் வரும். ரைட்? ஸோ இப்போ இதுதான் வந்து என்னுடைய பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ இதோட வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ லெட் அஸ் சே இதான் என்னோட வேரியன்ஸ்னு வைங்களேன். இப்போது நான் இதில் வந்து ஒரு சாம்பிள் எடுக்கிறேன். ஓகே, வில் மார்க் த மீன் வேல்யூ. ஓகே, ஸோ நான் இதில் வந்து ஒரு சாம்பிள் டேட்டா எடுக்கிறேன். அந்த சாம்பிள் டேட்டாவுக்கு இதுதான் என்னுடைய டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கு. ஓகே, ஸோ அந்த சாம்பிள் டேட்டாவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாரி, ஸோ let us mark this. ஓகே, ஸோ என்னுடைய சாம்பிள் டேட்டா அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் என்னுடைய சாம்பிள் டேட்டா. ஓகே, ஸோ என் சாம்பிள் டேட்டா எடுத்தீங்கன்னா இதோட வேரியன்ஸ் என்னுடைய பாப்புலேஷன் மீனை விட என்னுடைய வேரியன்ஸ் சாம்பிள் டேட்டாவுக்கு கம்மியாக இருந்தா, ஓகே, திஸ் சாம்பிள் இஸ் கன்சிடர்ட் டு பி பெட்டர் தேன் மை பாப்புலேஷன் வேரியன்ஸ். ஓகே, ஸோ இந்த மியூ அப்படிங்கிறது நாம் என்ன சொல்லியிருக்கோம், பீட்டா ஹேட். ஓகே, இந்த பீட்டா ஹேட் அப்படிங்கிறது நம்மளுடைய பீட்டா 0 பீட்டா 1 பேஸ் பண்ணி வரும். பீட்டா 0 பீட்டா 1 இதை பேஸ் பண்ணி வரும். ஸோ நாம் வந்து இதை வந்து நம்மளுடைய ரிட்ஜ் அண்ட் லாசோ ரெக்ரெஷன்ஸில் நாம் வந்து டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ரைட்? ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு பாப்புலேஷன் இருக்குது, அந்த பாப்புலேஷனுக்கு ஒரு வேரியன்ஸ் இருக்குது. ரைட்? நான் இதில் வந்து எடுக்கக்கூடிய என்னுடைய சாம்பிள், ஓகே, அந்த சாம்பிளோட வேரியன்ஸ் எனக்கு இந்த பாப்புலேஷன் வேரியன்ஸை விட கம்மியாக இருந்தால் இந்த சாம்பிள் டேட்டா இஸ் கன்சிடர்ட் டு பி பெட்டர் தேன் மை ஆக்சுவல் டேட்டா. ஓகே, ஸோ அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லீனியாரிட்டி, அதாவது என்னுடைய அசம்ஷன், ஃபர்ஸ்ட் அசம்ஷன் வந்து லீனியாரிட்டி ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த லீனியாரிட்டி ஆஃப் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா என்னுடைய, ஸோ ஃபர்ஸ்ட் அசம்ஷன் நான் ஒவ்வொரு அசம்ஷனாக எழுதலாம். ஓகே, ஸோ வில் டிசைட். ஓகே, assumption 1, okay, linearity of parameters. Okay, so இது என்ன ஆகும் அப்படின்னா y equal to m1 x1 plus m2 x2 plus m3 x3 plus இப்படியே போகுது அப்படின்னா இந்த m, அதாவது இந்த ஸ்லோப் எதுக்குமே வந்து ஸ்கொயர் வேல்யூ இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த m1 m2 m3 இது எதுக்குமே வந்து ஸ்கொயர் வேல்யூ இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் x1க்கு ஸ்கொயர் இருக்கலாம், இப்போ x1 வந்து x1 ஸ்கொயர்டு x2 ஸ்கொயர்டுன்னு இருக்கலாம், ஏன்னா இதெல்லாம் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். பட் இந்த m அப்படிங்கிறது இதோடைய ஸ்லோப், நம்மளுடைய பெஸ்ட் ஃபிட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது எதுக்குமே வந்து ஸ்கொயர் வேல்யூ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லீனியாரிட்டி ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துக்கலாமே, y equal to m1 into age plus m2 into salary. ஓகே, ப்ளஸ் நம்மளுடைய கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் நம்மளுடைய எரர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஏஜுக்கு நீங்கள் ஸ்கொயர் கொடுத்துக்கலாம், ஏஜ் வந்து ஸ்கொயராக இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் லீனியாரிட்டி ஆஃப் பேராமீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்லோப்ஸ் எதுவுமே வந்து ஸ்கொயராக இருக்கக்கூடாது. ஓகே, இதுதான் அசம்ஷன் நம்பர் 1. ஓகே,
So second assumption என்ன அப்படின்னா it should be consistent. Okay, so consistent assumption 2. Assumption 2 second assumption என்ன அப்படின்னா consistent error ஆக்கணும். consistent error. Okay, so என்ன சொல்றாங்க அப்படின்னா consistent error அப்படிங்கும்போது let us say நம்மட்ட வந்து ரெண்டு வேல்யூ நாம வந்து பிளாட் பண்றோம், நம்மளுடைய எரர்ஸ் எல்லாம் பிளாட் பண்றோம் அப்படின்னா இந்த எரர்ஸ் எல்லாம் வந்து சேம் ரேஷியோல அல்லது சேம் கன்சிஸ்டன்ட் ஃபேக்டர்ல உங்களுக்கு வந்து எரர் வரணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் let us say நான் இந்த மாதிரி ஒரு எரர் போடுறேன், என்னுடைய இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னா எல்லாமே அப் டு த மேக்ஸிமம் கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு வந்து எரர் கொடுக்கணும். திடீர்னு ஒரு இது வந்து சின்ன எரர் கொடுத்து இன்னொன்று வந்து திடீர்னு இந்த மாதிரி பெரிய எரர் கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதான் வந்து கன்சிஸ்டன்ட் எரர். ஓகே, தேர்ட் அசம்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஈச் பராமீட்டர் என்ன சொல்கிறது, அதோடைய எரரை வந்து ஜீரோவாக ஆக்குற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, கிளாஸ் ஸோ இதை இன்னும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா அசம்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து ஒரு எஸ்டிமேட்டட் வேல்யூ இருக்குது. ஓகே, let us say நாம் வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எஸ்டிமேட்டட் வேல்யூ ஒன்று இருக்குது அண்ட் இந்த எஸ்டிமேட்டட் வேல்யூக்கு நமக்கு ஒரு எரர் கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட ஆக்சுவல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. let us say ஏஜ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த எஸ்டிமேட்டட் வேல்யூக்கு கொடுத்துக்கக்கூடிய எரர் வந்து எனக்கு ஜீரோவாக இருக்கணும், அல்லது எவ்வளோக்கு எவ்வளோ மினிமமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த மாடல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அந்த அப்படின்றது தான் இந்த அசம்ஷன். ஓகே, அசம்ஷன் 4 ஃபோர்த் அசம்ஷனை பொறுத்த வரைக்கும் நோ பர்ஃபெக்ட் கொலினியாரிட்டி. ஸோ இப்போது ஏஜ், சேலரி அண்ட் இதில் இன்னொன்று ஓகே ஏஜ் இருக்குது, சேலரி இருக்குது அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 வேரியபிள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் கொலினியாரிட்டி இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து டைரக்ட் கோரிலேஷன் இருக்குது. ஓகே, ஒரு ஹை கோரிலேஷன் இருக்குது அப்படின்னா the only combinations you can use is age and salary and experience, and you cannot use age and experience directly in this assumption. Okay, and அடுத்தது fifth assumption பார்த்தீங்கன்னா homoscedasty. Okay, homoscedasty எரரோட homoscedasty அப்படின்னா ஓகே assumption 5 பொறுத்த வரைக்கும் homoscedasty of error. Okay, so homoscedasty. ஸோ இந்த homoscedasty அப்படின்னா நம்மளோட எரர்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் இதாக ஃபாலோ பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் லீனியர் அவுட்புட்டாக நம்ம கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் என்னுடைய எரர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி என்னுடைய எரர்ஸ் வந்து இப்போ நான் ஒரு லைன் போடுறேன் அப்படின்னா இந்த லைனில் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இட் ஷுட் நாட் கிரியேட் அ கோன் லைக் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து என்னுடைய homoscedasty, ரைட்? ஸோ இந்த homoscedasty பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கோன் ஸ்ட்ரக்சர் இட் ஷுட் மை எரர் பேட்டர்ன் ஷுட் நாட் ஃபாலோ. அண்ட் அசம்ஷன் 6. ஓகே, அசம்ஷன் 6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா என்ன சொல்கிறது, உங்களோட எரர் இப்போது let us say 2 ஃபீச்சர் இருக்குது, x1 x2ன்ற ஃபீச்சர் இருக்குது. இந்த 2 ஃபீச்சரோட எரரும் ஒன்னோட ஒன்று டிபெண்ட் ஆகிருக்கக்கூடாது. ஓகே, ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் error 1, error 2. Okay, it should be independent. அதாவது ஒரு ஃபீச்சர் கிரியேட் பண்ணுற எரர்னால இன்னொரு ஃபீச்சரோட எரர் வரக்கூடாது. ஓகே, ஸோ இந்த 6மே வந்து காஸ் மார்கோவ் தியரமுடைய அசம்ஷன், ரைட்டா? ஸோ இந்த அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எலாஸ்டிக் நெட் சர்ச் வந்து ஒர்க் ஆகும். ஓகே,
ஸோ இது வந்து காஸ் மார்கோவ் தியரம், ரைட்டா? ஸோ இப்போ வந்து நம்மளுடைய எலாஸ்டிக் நெட் சர்ச்சோடைய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, எலாஸ்டிக் நெட் ரெக்ரெஷனோடைய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்ஜ் வந்து ridge equal to 1 by 2m summation of I equal to 1 to m y 1 to m y minus y hat whole squared plus lambda into slope squared, right? So இதான் வந்து ridge. So lasso அப்படின்னா 1 by 2m summation of I equal to 1 to m y minus y hat whole squared plus lambda into slope. Okay, so இதான் வந்து lasso, right? elastic net பொறுத்த வரைக்கும், so elastic net இதை பொறுத்த வரைக்கும் it is going to be 1 by 2m summation of I equal to 1 to m y minus y hat whole squared plus lambda 1 into slope squared plus lambda 2 into absolute value of slope, lambda 2 into slope. Okay, so இதுதான் வந்து எலாஸ்டிக் நெட்டோடைய அல்காரிதமிக் ஃபார்முலா, ரைட்டா? ஸோ இதில் வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லேம்டா ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்தீங்க, இல்லை லேம்டா 1 ஈக்குவல் டு 0, கமா லேம்டா 2 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தீங்கன்னா இட் பிஹேவ்ஸ் அஸ் அ சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். ஏன்னா இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும், ரைட்? ஸோ இப்போது லேம்டா 1 greater than 0 அண்ட் லேம்டா 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா இட் பிஹேவ்ஸ் அஸ் அ ரிட்ஜ் ரெக்ரெஷன். ஓகே, so the lambda 1 equal to 0 and lambda 2 is greater than 0 அப்படின்னா it behaves as a lasso regression. Okay, lambda 1 greater than 0 comma lambda 2 greater than 0 அப்படின்னா it behaves as a elastic net regression, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய 4 different types of regressions. ஓகே, இந்த ரெக்ரெஷன்ஸை என்ன சொல்கிறது, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நாம் வந்து ஒரு பெஸ்ட் ஃபிட் அவுட்புட் கொண்டு வரலாம், ரைட்டா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன சொல்கிறது, லேம்டா 1 அண்ட் லேம்டா 2 தான் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ். இதை டியூன் பண்ணி தான் நாம் வந்து நம்மளுடைய எலாஸ்டிக் நெட்டோடைய பெஸ்ட் ஃபிட்டை வந்து நம்ம இது பண்ணணும், ரைட்டா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குயிக்காக வந்து எப்படி இதை நம்மளுடைய பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ எலாஸ்டிக் நெட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ரிட்ஜ் அண்ட் லாசோ பண்ண அதே மெத்தட் தான். நம்ம we are going to use the same data set. The only difference we are going to do is instead of performing ridge or lasso, we are going to do the elastic net, ரைட்டா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வில் ரீநேம் த ஃபைல். வில் ஸ்டார்ட் பை ரீநேமிங் அண்ட் நம்ம பாஸ்டன் டேட்டா செட்டை யூஸ் பண்ணிக்கலாம். elastic net regression. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய பாஸ்டன் டேட்டா செட் எடுத்துக்கலாமா? ஸோ ஃப்ரம் sklearn dot datasets, sklearn.datasets import load Boston. Okay, so Boston data set import பண்ணிக்கலாம். So import numpy as np, import pandas as pd, import matplotlib dot pyplot as plt. ஓகே, ஸோ நான் இது எல்லாத்தையுமே வந்து லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் df equal to load Boston. அண்ட் இப்போ வந்து நம்ம df எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இதில் பாருங்கள், இதுதான் நம்மளுடைய டேட்டா, ரைட்? ஸோ இதில் வந்து நமக்கு எப்படி வந்து டேட்டா ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்மளுடைய இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண அதே கோடு தான். ஸோ ஐ எம் கோயிங் டு ரீயூஸ் த கோட். ஓகே, ஸோ நம்மளுடைய டேட்டா செட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இதோடைய இன்ஃபோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா,
இதில் எல்லாமே நியூமரிக்கல் வேல்யூஸ் தான் இருக்குது, கேட்டகரி ஆப்ஜெக்ட் வேல்யூஸ் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பண்ணுற இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெஜ்லையும் நம்ம தனியாக பண்ணியிருக்கோம், லாசோலையும் தனியாக பண்ணியிருக்கோம், அண்ட் இந்த சேம் டேட்டா செட். அதனால் நம்ம வந்து வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ரீயூஸ் ஆல் தோஸ் கோட்ஸ். ஓகே, ஸோ நமக்கு எல்லாருக்கும் இது முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் வி ஹாவ் டன் இட். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா செட்டில் எந்தெந்த காலமில் எவ்வளோ யூனிக் வேல்யூ இருக்குது அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஒவ்வொரு ஃபீச்சரும் ஒன்றோட ஒன்று எவ்வளோ கோரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் கூட அதிகமாக கோரிலேட் ஆகிருக்கக்கூடியது இந்த ஆரம் தான், ரைட்டா? ஸோ இப்போது இதோடைய ஸ்கேட்டர் பிளாட், ஓகே, ஸ்கேட்டர் மேட்ரிக்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா, ஓகே, இதோட ஸ்கேட்டர் மேட்ரிக்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா பாருங்கள். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஃபீச்சரும் இன்னொரு ஃபீச்சர் கூட எந்த அளவுக்கு கோரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துடும், ரைட்டா? ஸோ இப்போ இதில் நமக்கு தேவையானது என்னது, நம்மளுடைய ப்ரைஸ். ஓகே, இந்த ப்ரைஸோட டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் நம்ம எடுத்து பார்க்கலாமே. plt டாட் ஹிஸ்டோகிராம் அண்ட் டேட்டா செட் ஆஃப் ப்ரைஸ். ஓகே, அண்ட் plt டாட் டைட்டிலில் வந்து ப்ரைஸ் ஹிஸ்டோகிராம் அண்ட் plt டாட் ஷோ. ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் ஹிஸ்டோகிராம் இதுதான் நமக்கு இங்கே வந்திருக்கு, ரைட்? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு வந்து தெரியுது, ரைட்டா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெஸ்ட் டேட்டா அண்ட் ட்ரெயின் டேட்டாவே நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் உள்ள எல்லாமே காமன். நாம் இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, நம்மளுடைய ரிச் ரெக்ரெஷன்லையோ லாசோ ரெக்ரெஷன்லையோ நம்ம என்ன பண்ணோமோ அதே விஷயத்தை தான் நம்ம மறுபடியும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய எக்ஸ் ட்ரெயினோட ஷேப்பு. ஸோ 13 காலம்ஸ் இருக்குது. இது நம்மளுடைய ஒய் ட்ரெயினோட ஷேப், ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஓகே, ஸோ இனிமே தான் நாம் என்ன பண்ண போகிறோம், எலாஸ்டிக் நெட் ப்ரிடிக்ஷனாக பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃப்ரம் sklearn டாட் linear model import elastic net. ஓகே, இதை வந்து enet அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ elastic net is going to have 2 parameters, lambda1 and lambda2. lambda1 வந்து ஆல்ஃபான்னு கொடுத்துப்போம், ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.5 and L1 ratio equal to 0.5. ஆல்ஃபாவோட வேல்யூ கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கலாமா, 1 ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆல்ஃபா வேல்யூ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரெடிக்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகே, இதுக்கு முன்னாடி உள்ள இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து ப்ரெடிக்டர்ஸ் எடுத்து அந்த ப்ரெடிக்டர் மூலமாக தான் ஆல்ஃபா வேல்யூ கொடுத்துருப்போம். ஸோ இங்கே வந்து நாம் டைரெக்டாக ஏதோ ஒரு ஆல்ஃபா வேல்யூஸ் கொடுத்துக்கிறோம், ரைட்? பட் நார்மலாக உங்களோட ஆல்ஃபா வேல்யூ சேஞ்ச் ஆக உங்களுடைய பெஸ்ட் ஃபிட் லைனோடைய டியூனிங் வந்து சேஞ்ச் ஆகும், ரைட்டா? ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணிக்கலாம் அண்ட் வி ஃபிட் த எக்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒய் ட்ரெயின். Okay, enet dot fit x train comma y train. Okay, so இதை வச்சு we are going to predict. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 1 இருக்குது. டெசிமலில் கொடுக்கணுமா, 1.0. ஓகே, ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நம்ம டெசிமலில் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து டெசிமல் வேல்யூ தான் எடுத்துக்குது. ஸோ நாவ் நம்மளுடைய மாடல் வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா y predict equal to enet dot predict y x test. ஓகே, எக்ஸ் டெஸ்ட்டை வந்து இது ப்ரெடிக்ட் பண்ணுது, எக்ஸ் கேபிட்டல்
and y predict run பண்ணோம் அப்படின்னா these are the values we get while we are predicting. Okay, so இதோட slope பார்த்தோம் அப்படின்னா so enet dot coefficient of 0. ஸோ இதில் தான் இதோடைய ஸ்லோப் இருக்கும் அண்ட் இதோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா மைனஸ் அதாவது நெகட்டிவ் கோரிலேஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அண்ட் enet டாட் இன்டர்செப்ட். ஓகே, ஸோ இன்டர்செப்ட் வேல்யூ வந்து 43 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதோடைய மீன் ஸ்கொயர்ட் எரர் கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி வந்து ஒரு வேல்யூ ப்ரெடிக்ட் ஆகிருக்கு அண்ட் ப்ரெடிக்ட் ஆன வேல்யூக்கும் நம்மளுடைய ஆக்சுவல் வேல்யூக்கும் ஒரு மீன் ஸ்கொயர்ட் எரர் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மெட்ரிக்ஸ்லேருந்து மீன் ஸ்கொயர் எரர் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுடைய டெஸ்ட் டேட்டா அதாவது நம்மளுடைய ஆக்சுவல் வேல்யூக்கும் ப்ரெடிக்டட் வேல்யூக்கும் உள்ள மீன் ஸ்கொயர் எரர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கம்மிங் சம்வேர் அரவுண்ட் 27. ஓகே, ஸோ ஸ்கொயர்ட் மீன் RMS, ஓகே, ரூட் மீன் ஸ்கொயர்ட் எரர். ஓகே, அதை எடுக்கணும் அப்படின்னா வில் சே np டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த வேல்யூ, ரைட். இந்த இதுக்கு என்ன வேல்யூ வருதோ இதுதான் வந்து நம்மளுடைய ரூட் மீன் ஸ்கொயர்ட் எரர். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 5.26 சம்திங் வந்துருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எலாஸ்டிக் நெட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நம்ம இன்னும் யூஸ் பண்ண யூ வில் கெட் டு நோ மோர் அபவுட் திஸ் மாடல். ஸோ இது வந்து நம்மளுடைய ஆர் ஸ்கொயர்ட் ஃபார்முலா அண்ட் இது வந்து நம்மளுடைய அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர்ட் ஃபார்முலா. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இந்த எலாஸ்டிக் நெட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பண்ணது இந்த இது மட்டும்தான். எலாஸ்டிக் நெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ஃபாவும் அதோடைய L1 ரேஷியோவும் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். மற்றபடி எல்லாமே பாருங்கள் ப்ரெடிக்ஷன் எல்லாமே சேம் தான். ஸோ இதில் கோஎஃபிஷியன்ட் இன்டர்செப்ட் அதாவது நம்மளுடைய y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சியில் இதோடைய ஸ்லோப் என்ன இருக்குது, இதோட c இன்டர்செப்ட் அப்படிங்கிறது தான் சியோட வேல்யூ. ஓகே, இது எம்மோட வேல்யூ, ரைட். ஸோ எம்மோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்ன, அண்ட் இந்த மீன் ஸ்கொயர் ரூட் எரர்லாம் வந்து என்ன சொல்கிறது நம்மளுடைய ஆக்சுவல் ப்ரெடிக்ஷன் y மைனஸ் ஒய் ஹேட் ஹோல் ஸ்கொயர்ட். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம மற்ற மாடல்ஸுக்கு பண்ண அதே தான். ஓகே, ஸோ லைக் ஐ செட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிஷின் லேர்னிங் படிக்கணும் அப்படின்னா கோடிங் உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசிக் கான்செப்ட்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ரைட்டா. So we'll see you with the next model. Probably we'll start with the logistic regression. Okay, so logistic regression பொறுத்த வரைக்கும் it's a classification model. அது எப்படி பண்ணுறது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.